ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பேனல் ஹிட்டு வந்து டோட்டல் மட்டும் 24 ரிசீப்டில் இருக்கிற டோட்டலை மட்டும் டைப் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப முக்கியமான வீடியோ தான். டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 5 சென்ட் ஒர்க்கு, 1 hour டைம் கொடுத்துருக்காங்க. லிங்க் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்களும் வந்து கேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இதுவும் ரெகுலராக வந்துட்டுருக்கிற வேலை தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த இமேஜ் கிளிக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் என்ன எக்ஸாம்பிள் இருந்துச்சோ அதே இமேஜ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் லெஃப்ட் சைடு வந்து ரிசிப்ட் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் திஸ் எ வேலிட் பேப்பர் ரிசிப்ட், அதாவது லெஃப்ட் சைடு கொடுத்துருக்குற இந்த ரிசிப்ட் வந்து வேலிடான பேப்பர் ரிசிப்டா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு வந்து ஆல்ரெடி எஸ்ன்னு தான் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் பார்க்குற ரிசிப்ட் வந்து ரொம்ப மங்கலாக இருந்துச்சு, சரியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணி நோ ரிசிப்ட் இஸ் டூ பிளரி அப்படிங்கிறத கொடுத்தோம். ஒருவேளை இந்த ரிசிப்ட் வந்து பாதி இருந்து பாதி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நோ ஃபுல் ரிசிப்ட் இன்க்ளூடிங் பிஸ்னஸ் நேம் அண்ட் டோட்டல் நாட் ப்ரொவைடட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். 3வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சில பேர் கையில் எழுதியிருப்பாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் இமேஜ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த எக்ஸாம்பிள் இமேஜில் இருக்கிற மாதிரி கையில் வந்து டோட்டலையோ டேட்டையோ ஏதாவது எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்னா நோ ரிசிப்ட் இஸ் ஃபேக் ஆர் ஹேஸ் பீன் டாக்டர்டு அப்படிங்கிறத ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அடுத்தது இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, திஸ் இஸ் அ பிக்சர் ஆஃப் டிஜிட்டல் ரிசிப்ட். டிஜிட்டல் ரிசிப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, ஆன்லைன் பர்ச்சேஸு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க, இல்லை இந்த ரிசிப்ட் இருக்குது இல்லைங்களா, வேர்ல்டு மார்க்கெட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி அதில் ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ரிசிப்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். நோ திஸ் இஸ் எ பிக்சர் ஆஃப் டிஜிட்டல் ரிசிப்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா, இதை மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழே 2வது ஆப்ஷன் டிரான்சாக்ஷன் டேட்டு. இந்த டேட்டை கிளிக் பண்ணிங்க, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டிய இந்த டேட்டு வந்து இதில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு எந்த டேட் இருக்குதோ அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா கீழே இருந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னா, டேட் ஆன் ரிசிப்ட் இஸ் நாட் ஆன் அபவ் லிஸ்ட், அதாவது மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த டேட்டும் இந்த ரிசிப்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதை கொடுக்கணும். கீழே வந்து நோ டிரான்சாக்ஷன் டேட் இஸ் ஆன் ரிசிப்ட். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, ரிசிப்டில் வந்து டிரான்சாக்ஷன் டேட்டே இல்லை அப்படின்னு சொல்லி வரும். ஒருவேளை நீங்கள் பார்க்குற ரிசிப்டில் டிரான்சாக்ஷன் டேட்டு வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதான் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த ரிசிப்டில் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டு மேலே இருக்கும். ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஐட்டம் அப்படிங்கிற இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமு டேட்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டேட்டு டைமோ எதுவும் இல்லை. நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வருவோம். ஒரு சில இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரிசிப்ட்டுக்கு 2-3 இமேஜாக வந்து பிரித்து போட்டிருப்பாங்க. அது இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஐட்டம் நம்ம வந்து அதிகமாக லென்த் இருந்துச்சு அப்படின்னா பிரித்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரிசிப்ட் பிரித்து போட்டிருக்குறாங்க. நம்ம இதை அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் கீழேயும் இல்லை அப்படிங்கிறப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். இப்போ வந்து டேட் ஆன் ரிசிப்ட் இஸ் நாட் ஆன் அபவ் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நோ டிரான்சாக்ஷன் டேட் இஸ் ஆன் ரிசிப்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். அது ரெசிப்டில் வந்து டிரான்சாக்ஷன் டேட்டே போடல அப்படின்னு அர்த்தம். ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ நான் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஒவ்வொரு ரிசிப்ட்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து செக் பண்ணிட்டே வாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு, கம்பெனி நேம் இருக்குது. கீழே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா
இருக்குதான்னு பாருங்கள். ஒருவேளை இதுலேயும் இல்லை அப்படின்னா முதல்ல கொடுத்த ஆப்ஷன் தான் கொடுக்கணும். நோ டிரான்சாக்ஷன் டேட் இஸ் ஆன் ரிசிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே இல்லை, நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கும், இல்லாட்டி கீழே இருக்கும். இதுலேயும் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டேட்டு, இது வந்து மந்த்து, இது வந்து இயர். எப்போவுமே வந்து யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து மந்த்தை தான் கொடுப்பாங்க, அப்புறம் தான் டேட் கொடுப்பாங்க, மூணாவதாக தான் வந்து இயர் கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு வந்து 10வது மாதம் 25ஆம் தேதி 22வது வருஷம் கொடுத்துருக்காங்களா. இங்கே வந்து அந்த டேட் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். 10வது மாதம் 25ஆம் தேதி 2022ன்னு போட்டிருக்கு. ஸோ டேட் இருக்குது. ஸோ எந்த டேட்டு கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அந்த டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணியாச்சு. அதே டேட்டா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக டேட்டு வந்து இங்கே தெரியல. ஸோ டேட்டு தெரியல அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நோவில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் ஃபுல் ரிசிப்ட் இன்க்ளூடிங் பிஸ்னஸ் நேம் டோட்டல் நாட் ப்ரொவைடட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிரான்சாக்ஷன் டேட்டில் போயிட்டு இங்கே வந்து நோ டிரான்சாக்ஷன் டேட் இஸ் ஆன் ரிசிப்ட்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து பிளரி கொடுக்க முடியாது, ஏன்னா வந்து நல்லா தெளிவாக தெரியுது. அதனால் உங்களுக்கு பிளரி கொடுக்க வேண்டாம். மந்த்து சரியாக தெரியல, டேட்டு தெரியுது, மந்த்து சரியாக தெரியல. அதனால் வந்து நம்ம இப்படி கொடுத்துட்றோம். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 25, 2022 இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அக்டோபர் அப்படிங்கிறது 10வது மாதம் 25 10/25 ஓகேங்களா, கரெக்டாக இருக்குது. இது கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதில் டேட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ரிசிப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஓரளவுக்கு தெரியுது. 10/26/2022 ஓகே, 10/26 ஓகே, இங்கே இருக்குது. கிளிக் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரமாக எடுத்துருக்குறாங்க. இதுலேயும் இருக்குது, நீங்கள் இதில் பாருங்கள். சப்போஸ் இதுலேயும் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து நான் என்ன ஆப்ஷன் முதல்ல கிளிக் பண்ண சொன்னோன்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்குமே வந்து கரெக்டாக டேட் வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நோ ஃபுல் ரிசிப்ட் இன்க்ளூடிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ரிசிப்ட்டில் இங்கேயே வந்துச்சு உங்களுக்கு 10/26 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம 10/26 செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இங்கேயும் வந்து 10/26 தான் டேட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிளரியாக தான் இருக்குது, சரியாக நமக்கு டேட் தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெசிப்ட் இஸ் டூ பிளரி அப்படிங்கிறது இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. மொத்தமாகவே 10 தான் முடிச்சிருக்கிறோம், 11வது வந்திருக்கிறோம். இது வந்து 10/27 செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து வேறு ரெசிப்ட் எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. நம்ம இதை தனியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தனியாக ஓப்பன் பண்ணி பார்த்தும் நமக்கு தெளிவாக தெரியல அப்படின்னா இதையே கூட நீங்கள் பிளரிங் கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுக்கு வந்து 27/10/22 அப்போ வந்து 10/27ன்னு வரும். 10/27 ஓகேங்களா, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது 10/27 அப்படின்னு இருக்குங்களா, 10/27. நெக்ஸ்ட்டு
இங்கே பார்த்தீங்கன்னா 25 10/25ன்னு போட்டிருக்கு. ஸோ 10/25 கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இந்த ரிசிப்ட்டில் வந்து தனியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா இல்லையான்ட்டு. கொடுத்துருக்குறாங்க. அக்டோபர் 21. ஓகே, 10/21 டேட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 10வது மாதம்தான் இருக்கும், அதனால் 10/27ன்னு வரும். ஓரளவு கெஸ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். 10/27. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே 10/21 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10/21 கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து மென்ஷன் பண்ணலை. நல்லா செக் பண்ணிக்கலாம். டைம் மட்டும்தான் இருக்குது, டேட் இல்லை. ஓகே, டேட் இல்லை. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் டேட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு டேட் ஆன் ரிசிப்ட் இஸ் நாட் ஆன் எபோவ் லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நோ ட்ரான்சாக்ஷன் டேட் இஸ் ஆன் ரிசிப்ட்டுங்கிறத கரெக்டு, அதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இது வந்து 10/12. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைட்லேருந்து கவுண்ட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மந்த்து, 2வது டேட்டு, 3வது இயரு. 12வது மாதம் 10ஆம் தேதி 2022. ஸோ இங்கே வந்து அந்த டேட் இல்லை, அதனால் வந்து டேட் ஆன் ரிசிப்ட் இஸ் நாட் ஆன் எபோவ் லிஸ்ட், இந்த ஆப்ஷன் இது கரெக்டாக இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 10/27 கண்டிப்பாக இருக்கும். 10/27 இருக்குது. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து டேட் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ டேட் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நோ ட்ரான்சாக்ஷன் டேட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இந்த ரிசிப்ட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19ன்னு போட்டிருக்கு. 10/19 செலக்ட் பண்ணியாச்சு. நல்லா பார்த்துக்குங்க, கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிங்கன்னா தான் அப்ரூவ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10/27. இப்போ இங்கே வந்து 27/10 தான் கணக்கு வரும். ஆனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து யூஎஸ் ஃபார்மேட்டில் தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து 10/27ன்னு போட்டிங்கன்னா கணக்கு பார்த்தா மட்டும்தான் இங்கே கொடுக்க முடியும். ஒருவேளை 27/10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/10ங்கிறது எதுவும் கிடையாது. அதனால் வந்து 10/27ங்கிறது தான் வரும். ஓகே, லாஸ்ட்டாக இந்த ரிசிப்ட்டை முடிச்சாச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் ஒரு 5 மினிட்ஸ் டைம் தான் எடுத்துக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்து பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.